Google Pay இருக்கக்கூடிய UPI சர்க்கிள் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த Google Pay இருக்கக்கூடிய UPI சர்க்கிள்னா என்ன, அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பேல இருக்கக்கூடிய யூபிஐ சர்க்கிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஒருத்தவங்கள்ட்ட அடிக்கடி அமௌண்ட் வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும், அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தவங்க அடிக்கடி அமௌண்ட் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாலும், இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது அந்த டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் உங்கள்கிட்ட கால் பண்ணி அமௌண்ட் வேணும் அப்படின்றத கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்ல நீங்க அவங்கள்ட்ட அடிக்கடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அவங்கள்ட்ட நீங்க கால் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணு அப்படின்றதுமே கேட்டுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த யூபிஐ சர்க்கிள் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த ஈஸி பண்ணி கொடுக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க அடிக்கடி அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க இருக்கிறப்பெல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்கள யூபிஐ சர்க்கிளுக்கு இன்வைட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிடலாம். அப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க எங்க போய் பேமெண்ட் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள்னு போட்டு உங்களோட நேம் போட்டு ஷோ ஆகும். அவங்கள்ட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அமௌண்ட் இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த யூபிஐ சர்க்கிளில் அவங்க கிளிக் பண்ணிட்டாலே போதும். கிளிக் பண்ணிட்டு பே கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் பேல வரும். அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க எங்கே பேமெண்ட் பண்ண நினைக்கிறாங்களோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் சென்ட் ஆகிடும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இப்போ அவங்க அமௌண்ட் உங்கள்கிட்ட கேட்டு அந்த அமௌண்ட் அவங்கள்ட்ட நீங்கள் அனுப்பி, அவங்க அந்த அமௌண்ட்டை ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப பெரிய வேலையா இருக்குல்ல. ஸோ அதை ஈஸி பண்ணி கொடுக்கும் இந்த கூகுள் பேல இருக்கக்கூடிய இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது. அவங்க எங்க பே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ற அந்த ரெக்வஸ்ட் மூலியமாக நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ சர்க்கிள். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் உங்களோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ சர்க்கிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆட் பீப்புள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுமே ஒரு கியூஆர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ யாரை நீங்கள் யூபிஐ சர்க்கிள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேல போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு யூபிஐ சர்க்கிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஜாயின் யூபிஐ சர்க்கிள்னு இருக்கும். இது அவங்களோட மொபைலில் நீங்கள் பண்ணணும். ஜாயின் யூபிஐ சர்க்கிள் அப்படின்றத கிளிக் பண்ணதுமே ஒரு கியூஆர் ஷோ ஆகும். அதை உங்களோட மொபைல் மூலியமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிடணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் புக்லேருந்து நீங்கள் அவங்கள ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். நீங்கள் யாரை இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள அந்த கான்டாக்ட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் உங்களோட நம்பரு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ் சென்ட் இன்வைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வைட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். ஒன்ஸ் சென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா கூகுள் பேலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அக்செப்ட் திஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி யூபிஐ சர்க்கிள்லேருந்து ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். அதை அவங்க கிளிக் பண்ணால் போதும். அதில் ஜாயின் யூபிஐ சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டும். அதை அவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ஒன்ஸ் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கே பேமெண்ட் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டு இந்த மாதிரி யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது காட்டும். யூபிஐ சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு பே கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டிங் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி அவங்களோட நேம் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் கண்டினியூ டு பே அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எங்கே பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல இருக்கக்கூடிய இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது ஒர்க் ஆகுது. இப்போ இந்த யூபிஐ சர்க்கிளில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலுமே ரிமூவ்மே பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு கூகுள் பேல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே யூபிஐ சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் போட்டு இருக்கும். அதில் சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேயிங் ஃபார் யூன்னு இருக்கும். நீங்கள் வேறு யாரோட யூபிஐயில் ஜாயின் பண்ண நினச்சிங்களா, ஜாயின் யூபிஐ சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணுறது எப்படின்றதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொன்னல அதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த கூகுள் பேல இருக்கக்கூடிய யூபிஐ சர்க்கிள் எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.